ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பச்சை தொப்பி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி என்னென்ன ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட்டர் டைப்புன்னு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது, ஃபோம் டைப் இருக்குது, டிசிபி இருக்குது, ட்ரை கெமிக்கல் பவுடர், கார்பன் டை ஆக்சைடு டைப்னு ஒன்று சொல்லியிருக்கு. ஸோ வாட்டர் டைப்பில் வந்து இந்த மாதிரி சிலிண்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் தான் இவங்க ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபோம் டைப்பில் ஃபோம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. டிசிபி டைப்பில் வந்து ட்ரை கெமிக்கல் பவுடர் இருக்குது. ஸோ அந்த பவுடரை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. CO2 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அது எங்கெங்கே வச்சுருக்காங்க அவங்க ஒர்க் பிளேஸில் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இப்போ ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக போய்ட்டு அந்த லொக்கேஷன் வந்து எடுக்க முடியும். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 5 kg 1 kg 2 kgல இருக்குது. ஆனால் ஒர்க் பிளேஸ் வந்து மினிமம் 5 to 6 kg வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 5 to 6 kgங்கிறது ஹெவியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இல்லாட்டி வந்து அவங்க வந்து திடீர்னு போய்ட்டு அது தூக்குறப்போ வந்து அது கைகளில் விழுக சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முறையான ட்ரைனிங் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை. இந்த ஹோஸ் எப்படி பிடிக்கிறது, எப்படி இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணுறது, எப்படி ப்ரெஸ் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து முறையான ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் உங்கள் ஒர்க் பிளேஸில் எல்லா ஒர்க்கருக்கும் ஒரு ஃபயர் ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஸோ நெருப்பை வந்து அணைக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து உங்கள் மைண்டில் வந்து பாஸ் சிஸ்டம் தான் உங்களுக்கு வந்து பாஸ் மெத்தட் தான் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அந்த பாஸ் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. பாஸ் மெத்தட் அப்படின்னா வந்துட்டு இதுதான் இந்த 4 ஸ்டெப்பை தான் வந்து பாஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது புல் த பின். அப்போ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஒரு பின் இருக்கும். அந்த சேஃப்டி பின்னை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு எய்ம் த நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபயரை பார்த்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். எய்ம் பண்ணிட்டு அதாவது இந்த ஹோஸ் பைப் இருக்கும். இந்த ஹோஸ் பைப்பை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும் ஃபயர் மேலே. அதுக்கப்புறம் இந்த ஸ்குவீஸ் த ஆப்ரேட்டிங் லிவர். அதாவது இந்த இடத்துல அந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து அமுக்கணும். அதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்களா, அதாவது ஹோஸ் கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து அமுக்குறாரு. ஹோஸ் கையில் பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும், ஹோஸ் வந்து ஆடும். ஆடுறப்போ உங்கள் மூஞ்சிலலாம் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹோஸை வந்து கையில் பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அமுக்கணும், ஸ்க்வீஸ் பண்ணணும். ஸ்க்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோர்த்து ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணணும். ஸ்வீப்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி வந்து 2 சைடும் ஆட்டணும். ஆட்டுறப்போ என்ன ஆகும், அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இந்த ஃபயர் மேலே வந்து இந்த பவுட்ரோ இல்லை கார்பன் டை ஆக்சைடு என்ன நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அது வந்து டேரெக்டாக இது மேலே வந்து டெபாசிட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபயர் வந்து அணையும். ஸோ இதுதான் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், அதாவது பாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, பாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. புல் த பின், எய்ம் அட் த பேஸ் ஆஃப் த ஃபயர், ஸ்குவீஸ் த லெவர் அண்ட் ஸ்வீப் சைட் டு சைடு. அதாவது சைடு டு சைடு வந்து நீங்கள் ஸ்வீப் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபயர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டிங்யூஸ் ஆகும். இதுதான் வந்து பாஸ் மெத்தடு. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வந்து நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாமல் அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து நல்ல கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ வந்து எவரி 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் அது வந்து நல்லது. ஏன்னா இயர்லி ஒன்ஸ்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஒரு வருஷ இடைவெளிக்குள்ளே வந்து அதில் இருக்க ப்ரெஷர் குறைஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் ஆகிருக்கலாம். அது யூஸபிள் கண்டிஷனில் இருக்கா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் எவரி 30 டேஸ்க்கு ஒருக்கா வந்து அதாவது மந்த்லி வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டான லொக்கேஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த லொக்கேஷன் வந்து விசிபிளாக இருக்கா, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுதா, சைன் போர்டு இருக்கா, அக்சசிபிளாக இருக்கா, இல்லை ஏதாவது அக்சஸ் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, அது முன்னாடி மெட்டீரியல் எது வச்சுருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் இந்த மாதிரி ஒரு கேஜ் இருக்கும். இந்த கேஜில் வந்து க்ரீன் கலர் மார்க்கிங் இருக்கும், அதில் ஒரு நீடில் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக அந்த க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது சில நேரம் வந்து இங்கே ரெட்டில் இருக்கலாம். ரெட்டில் இருக்கப்போ வந்து அதில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இல்லாட்டி வந்து பவுட்ரு வந்து காலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசிபி எக்ஸ்டிங்யூஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸ் தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த ஹோஸ் கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு டேமேஜஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹோஸஸில்
நீங்கள் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஆப்ரேட் பண்ணுறப்ப எங்கே டேமேஜ் இருக்கோ அது வழியாக வந்து டிசிபியோ இல்லை வந்து CO2வோ வெளியே வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோஸ் பைப்பே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரையும் ஃபிசிக்கலாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கும் என்ன ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டைப்பில் வந்து கேஸ் கேட்ரேஜ் இருக்குது வந்து 94013385. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பவுடரில் வந்து கேட்ரேஜ் டைப்புக்கு வந்து 2171 1065 4308 இதெல்லாம் வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்டு. கார்பன் டை ஆக்சைடு டைப்புக்கு பார்த்தீங்கன்னா 2878 8149. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்த எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பச்சை தொப்பி. நன்றி, வணக்கம்.